ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க இயல் 9வது பாடப்பகுதியில் கவிதை பேழையை பற்றி பார்க்கலாம். சித்தாளு சித்தாளு என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் நாகூர் ரூமி. சித்தாளு எழுதியவர் நாகூர் ரூமி. சித்தாளு என்னும் கவிதையை எழுதியவர் நாகூர் ரூமி. சித்தாளு என்னும் தலைப்பில் கவிதையை எழுதியவர் நாகூர் ரூமி. இவரது இயற்பெயர் முகமது ரப்பி. ஊர் தஞ்சை மாவட்டம். இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம். கணையாழி என்னும் இதழில் எழுதிய தொடங்கிய இவரது படைப்புகள் மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் போன்ற இதழ்களில் வெளியாகின. கணையாழி என்னும் இதழில் எழுதத் தொடங்கினார். இவர் எழுதிய படைப்புகள் மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் போன்ற இதழ்களில் வெளிவாயின. நாகூர் ரூமியின் 3 கவிதை தொகுப்புகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமியின் 3 கவிதை தொகுப்புகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். இவர் மொழிபெயர்ப்பு கவிதை சிறுகதைகளும் அடங்கும். இவரது மொழிபெயர்ப்பில் கவிதைகளும் சிறுகதைகளும் அடங்கும். கப்பலுக்கு போன மச்சான் நாவல் படைத்தவர் நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர் நாகூர் ரூமி. பொற்காலமாக இருந்தாலும் இவர் தலையில் எழுதியதோ கற்காலம்தான். பொற்காலமாக இருந்தாலும் இவர் தலையில் எழுதியது கற்காலம்தான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சித்தாளு. இதனை எழுதியவர் நாகூர் ரூமி. அடுத்ததாக தேம்பாவணி. தேம்பாவணியை எழுதியவர் வீரமாமுனிவர். இவர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். தேம்பா பிளஸ் அணி என்பது வாடாத மாலை. தேம்பாவணியை தேம்பா பிளஸ் அணி என்று பிரித்தால் வாடாத மாலை என்றும், தேன் பிளஸ் பா பிளஸ் அணி என்பதை பிரித்தால் தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் பொருள்படும். தேம்பா பிளஸ் அணி என்பது வாடாத மாலை, தேன் பிளஸ் பா பிளஸ் அணி என்பது தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. சூசையப்பர் தேம்பாவணியில் வீரமாமுனிவர் இவரை வளன் என்று பெயர் வைத்திருப்பார். சூசையப்பரை தேம்பாவணியில் வீரமாமுனிவர் வளன் என்ற பெயரால் குறிப்பிட்டுள்ளார். தேம்பாவணி 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. இயேசுவின் தந்தையாகிய சூசையப்பரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ்படுத்தி இருப்பார். இயேசுவின் தந்தையின் பெயராகிய சூசையப்பரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ்படுத்தி இருப்பார். தேம்பாவணியில் 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் உள்ளன. 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் உள்ளன. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டிஸ் ஜோசப் பெஸ்கி. இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாட 2 மாதங்களில் உருது மொழி கற்றார். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாட 2 மாதங்களில் உருது மொழி கற்றார். இவருடைய எளிமை துறவை கண்டு சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை அளித்தார். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக மொழிக்கு தூய துறவி என்று பொருள். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் அல்லது அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிந்த முன்னோடி திருமுழுக்கு யோவான்.
வீரமாமுனிவர் இவருக்கு இட்ட பெயர் கருணையன். வீரமாமுனிவர் இவருக்கு இட்ட பெயர் கருணையன். வீரமாமுனிவர் திருமுழுக்கு யோவானுக்கு இட்ட பெயர் கருணையன். இவரின் தாய் எலிசபெத். திருமுழுக்கு யோவானின் தாய் எலிசபெத். அவரது தாயின் இறப்பிற்கு பிறகு அவர் அடையும் துன்பத்தை இங்கு பாடல் வரிகளாக கொடுத்துள்ளார். இவரது தாய் எலிசபெத்தின் இறப்பிற்கு பிறகு அவர் அடையும் துன்பத்தை இயற்கையோடு பங்கு கொண்டு ஆறுதல் அளிக்கும் பாடல் வரிகளை தேம்பாவணியில் கொடுத்துள்ளார். பூக்கையை குவித்த பூவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. பூக்கையை குவித்த பூவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. சேர்க்கை, படுக்கை. சேர்க்கை என்பதன் பொருள் படுக்கை. யாக்கை, உடல். யாக்கை, உடல். பிணித்து. பிணித்து என்பதன் பொருள் கட்டி. பிணித்து, கட்டி. வாய்த்த, பயனுள்ள. வாய்த்த, பயனுள்ள. இளங்கூழ், இளம்பயிர். இளங்கூழ் என்பதன் பொருள் இளம்பயிர். தயங்கி, அசைந்து. தயங்கி, அசைந்து. காய்ந்தேன், வருந்தினேன். காய்ந்தேன் என்பதன் பொருள் வருந்தினேன். கொம்பு என்பதன் பொருள் கிளை. கொம்பு என்பதன் பொருள் கிளை. புழை, துளை. புழை என்பதன் பொருள் துளை. கான், காடு. கான், காடு. தேம்பா, வாடா. தேம்பா என்பதன் பொருள் வாடா. அசும்பு என்பதன் பொருள் நிலம். அசும்பு என்பதன் பொருள் நிலம். உய்முறை, வாழும் வழி. உய்முறை என்பதன் பொருள் வாழும் வழி. ஓர்ந்து, நினைத்து. ஓர்ந்து, நினைத்து. கடிந்து, விலக்கி. கடிந்து என்பதன் பொருள் விலக்கி. உவமை, மணமலர். உவமணி, மணமலர். படலை என்பதன் பொருள் மாலை. படலை என்பதன் பொருள் மாலை. துணர் என்பதன் பொருள் மலர்கள். துணர் என்பதன் பொருள் மலர்கள். இலக்கண குறிப்பு. காக்கென்று. காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்று என்பது இலக்கண குறிப்பு. காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர். கண்ணீர் என்பதன் இடைக்குறை. கணீர் என்பதன் இலக்கண குறிப்பு. கண்ணீர் என்பதன் இடைக்குறை. காய்மணி, ஒய்முறை, செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு. வினைத்தொகைகள். காய்மணி, ஒய்முறை, செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு. வினைத்தொகைகள். செய்முறை, வேற்றுமை தொகை. செய்முறை, வேற்றுமை தொகை. கைமுறை, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கைமுறை, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை வலன் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தேம்பாவணி. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை வலனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தேம்பாவணி. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி. தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்பது இலக்கண நூல். சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இயற்றியவர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி. தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்பது இலக்கண நூல். சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை படைத்தவர் வீரமாமுனிவர். ஒருவன் இருக்கிறான் என்ற சிறுகதையை எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் என்ற சிறுகதையை எழுதியவர் கு. அழகிரிசாமி. முன் தோன்றிய மூத்தக்குடி. ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசுபட அமர் உழக்கி என்னும் மதுரை காஞ்சியின் பாடல் வரிகளை மூலம் ஆலங்கானத்து என்ற வரிகளை உணர்த்துவது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்கானம் என்னும் ஊர். ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசுபட அமர் உழக்கி என்னும் மதுரை காஞ்சியின் வரிகளில் ஆலங்கானத்து என்பது உணர்த்துவது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்கானம் என்னும் ஊர். நூல்வெளி. ஒருவன் இருக்கிறான்
என்ற கதை கு. அழகிரிசாமியின் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கு. அழகிரிசாமியின் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அரசு பணியை உதறிவிட்டு முழுவதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் கு. அழகிரிசாமி அவர்கள். இவர் மேன்மையான நகைச்சுவை, சோக இழையும் துன்பத்தையும் கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். கரிசல் எழுத்தாளர்களில் வரிசையில் மூத்தவர் எனலாம். கரிசல் எழுத்தாளர்களில் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி அவர்கள். கீராவுக்கும் இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவையாக உள்ளன. கீராவுக்கு கு. அழகிரிசாமி எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்ததாக உள்ளன. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு. அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர். மலேசியாவில் இருந்தபொழுது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். இவர் பதிப்பின் பணி, நாடகம் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர் கு. அழகிரிசாமி அவர்கள். 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இருக்கிற அனைத்து பாடங்களும் முடிவுற்றது. இலக்கண பகுதியை மட்டும் நான் தனி வீடியோஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விஷன் டிஎன்பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.